ஏன்னா இதுவரைக்கும் 1990களுக்கு முன்பதாக இருந்த இந்தியாவும் இப்ப இருக்கக்கூடிய பாலஸ்தீனம் சம்பந்தப்பட்ட இந்தியாவினுடைய போங்குகளும் மாறி இருக்கிறது. ஏன்னா நரேந்திர மோடி அங்க பேசுகிற நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை கண்டித்தவர் இஸ்ரேலுடைய அநியாயத்தை எங்குமே கண்டிக்கவில்லை. இன்றைய தினம் புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய எதிர்ப்பையும் மீறி ஜுமா தொழுகைக்கு 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட சகோதரர்கள் பங்கெடுத்திருக்கிறார்கள் என்கிற மகிழ்ச்சிகரமான செய்தி வெளியாகி இருக்கிறது. ஈராக்ல இருக்கக்கூடிய கதாயிபு ஹிஸ்புல்லா அமைப்பு ஒரு நீண்ட நெடிய யுத்தத்திற்கு தங்களுடைய படைகளை தயாரித்துக் கொண்டிருப்பதாக தயார் செய்து கொண்டிருக்கிற செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் 2 ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தி வந்த ஒரு மாபெரும் யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு இன்றோடு 140 நாட்களை நாம் தாண்டி கொண்டிருக்கிறோம். 2 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்ற இந்த யுத்தத்தில் இஸ்ரேல் காசாவினுடைய லட்சக்கணக்கான மக்களை கொன்று வைத்து முழு காசாவையுமே அழித்திருக்கக்கூடிய சூழல்ல தான் இப்பொழுது ஒரு சமாதானம் ஏற்பட்டு சில நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்த சூழல்ல இஸ்ரேல் காசாவுல ஒருபுறம் யுத்தங்களை செய்து வருகிற அதே நேரத்தில் மறுபுறமாக பாலஸ்தீனத்தினுடைய இன்னொரு பகுதியாக இருக்கக்கூடிய வெஸ்ட் பேங்க் மேற்கு கரை பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களை இடங்களை அபகரிப்பதும் அவர்களை வெளியேற்றுவதும் அவர்களுடைய வணக்க வழிபாடுகளை விட்டும் அவர்களை தடுப்பதும் என்று தொடர்ந்து அங்கிருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு பலத்த அநியாயங்களை செய்து வருகிறது. அதனுடைய தொடராகத்தான் புனிதமிக்க ரமதானுடைய மாதம் ஆரம்பமானதோட யாரும் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு தொழுகைக்கு வரக்கூடாது என்று அறிவித்தல் விடுத்திருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வெறும் 10,000 பேருக்கு மாத்திரமே அனுமதி கொடுத்திருந்தது. அதுவும் முன்கூட்டியே பதிவு செய்த 10,000 பேருக்கு தான் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு சென்று தொழுகை நடத்துவதற்கான அனுமதிகளை கொடுத்திருந்தார்கள். அவர்கள் கூட ஆண்களாக இருந்தால் 50க்கு மேற்பட்டவர்களாக இருக்க வேண்டும், பெண்களாக இருந்தால் 55 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்கிற நிபந்தனைகளோடு தான் 10,000 பேருக்கு அவங்க அனுமதி கொடுத்திருந்த நிலையில இப்படியான சூழ்நிலையில தான் இன்றைய தினம் புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய எதிர்ப்பையும் மீறி ஜுமா தொழுகைக்கு 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட சகோதரர்கள் பங்கெடுத்திருக்கிறார்கள் என்கிற மகிழ்ச்சிகரமான செய்தி வெளியாகி இருக்கிறது. இந்த அத்தனை பேருமே நேற்றைய தினம் அசர் தொழுகை முதலாக மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள் நுழைய ஆரம்பித்திருக்கிறார்கள். பல வழிகளாலும் நுழைந்தவர்கள் இன்றைய தினம் ஜும்மா தொழுகை தொழுதுவிட்டு தான் போவது என்கிற நிலையில 1 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸாவில் தொழுகையில் பங்கெடுத்திருக்கிறார்கள் என்கிற மகிழ்ச்சிகரமான செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாக காசாவுக்குள்ள இன்றைக்கும் பாலஸ்தீன அப்பாவிகள் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் 3 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறார். அதே நேரம் வாஷிங்டனுக்கும் ஈரானுக்கும் இடையிலான தொடர்ந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகிறது. நேற்றைய தினம் 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடந்திருந்த நிலையில ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் ஃபாரின் மினிஸ்டர் பேசுகிற நேரத்தில் பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் இருக்கிறது என்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். என்ன மாதிரியான முன்னேற்றம் என்பதை தாண்டி அவர் இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய மேலதிகமான ஒரு செய்தியில பேச்சுவார்த்தையை மேலும் உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அமெரிக்கா தேவையற்ற நிபந்தனைகளை விதிக்கக்கூடாது என்கிற ஒரு செய்தியை இன்றைக்கு எகிப்தினுடைய வெளிவிவகார அமைச்சரோடு அவர் பேசுகிற நேரத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். எனவே அமெரிக்கா எவ்வளவு தூரம் பிளெக்சிபிளாக போறாங்களோ அந்த அளவுக்கு நாங்களும் பிளெக்சிபிளாக போறதுக்கு தயாராக இருக்கிறோம், இல்லாத பட்சத்தில் நாங்களும் பிளெக்சிபிளாக போறதுக்கு தயார் இல்லை என்பதை இன்றைக்கு ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் சொல்லி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மேலதிகமான செய்திகளில் ஒன்றுதான் தொடர்ந்து ஈரான் மீது ஒரு தாக்குதலை நடத்த வேண்டும் என்று சொல்லி இஸ்ரேல் அமெரிக்காவை வலியுறுத்தி கொண்டே இருக்கிறது. இஸ்ரேலுக்கு நேரடியாக ஈரானோடு சண்டை பிடிக்க முடியாது என்பது தெரியும். அமெரிக்காவை வைத்து ஈரானை பலவீனப்படுத்துவதுதான் இஸ்ரேலுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கு. அதனால எப்படியாவது யூதர்கள் ஈரானோடு அமெரிக்கர்களை மோத வைக்கிற ஒரு வேலையில் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறார்கள். இதே நேரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரை பேச்சுவார்த்தையில் இந்த பிரச்சனையை முடிக்க வேண்டும் என்று அவர் முடிவிலே இருக்கிற காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது. இதை தாண்டி அமெரிக்காவினுடைய ராணுவ தளபதி இன்றைக்கும் வெளிப்படையாகவே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பிடம் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளை ஆக்சியோஸ் வெளியிட்டிருக்கிறது. அதுலேயும் அவர் என்ன சொல்றாருன்னா, ஈரான் மேல நம்ம தாக்குதல் நடத்தினா கூட ஒரு சைன் அட்டாக்காகத்தான் அது இருக்கணும், ஒரு குறியீட்டு தாக்குதலாகத்தான் இருக்கணும். ஒரு சில இடங்களை அந்த 12 நாள் வாரில் உள்ள பூந்து சில இடங்களை தாக்கிட்டு போனாங்கல்ல, இது மாதிரி தான் நம்ம தாக்கணுமே தவிர நம்ம ஒரு நீண்ட நெடிய யுத்தத்துக்கு போனோம்னா ஈரானோட நமக்கு தாக்கு பிடிக்க முடியாது. ஈரானியர்கள் தாக்கு பிடிப்பார்கள் ஒரு நீண்ட நெடிய யுத்தத்தை.
அதனால தொடர் தாக்குதலுக்கு நாம் செல்லக்கூடாது என்கிற செய்திகளை இன்றைக்கு ஈரான் தொடர்பாக அமெரிக்காவுடைய இராணுவ தளபதியை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறார். அதே நேரத்தில் இன்றைக்கு எகிப்தினுடைய தலைநகர் கெய்ரோவில் இஸ்ரேலுடைய கொடியை தாங்கிய ஒரு வாகனம் சில பகுதிகளில், குறிப்பாக எகிப்தினுடைய பாதுகாப்பு படையினருடைய பாதுகாப்பையும் மீறி எகிப்திய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய இன்றைய தரவுகள் பிரகாரம் எகிப்தில் இருந்த ஒரு மார்க்கெட் பகுதிகளில் மக்களை முட்டி மோதி இருக்கிறது. நிறைய கடைகளை அந்த வாகனம் தாக்கி இருக்கிறது. அதில் ஒருவரை கைது செய்திருக்கிறது ஈஜிப்டுடைய பாதுகாப்புத்துறை என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்த செய்தி எதுக்காக நம்ம இந்த இடத்துல குறிப்பிட்டு காட்டுறோம் என்று சொல்லி சொன்னால், இதே மாதிரியான சில தாக்குதல்கள் மேற்கு நாடுகள் ஆஸ்திரேலியாவில் சிட்னியில் நடந்திருக்குது, மற்ற நகரங்களில் நடந்திருக்குது, பல நாடுகள்லையும் நடக்கிறது. ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு ஒருத்தன் வருவான், முட்டுவான், எல்லாம் பண்ணுவான், இந்த மாதிரி போயிடுவான். இதையே வெளிநாடு ஒன்றில் ஒரு இஸ்லாமிய பெயர் தாங்குகிற ஒருவன் செய்தான் என்று சொன்னால் அதனை பயங்கரவாதமாக, தீவிரவாதமாக மேற்கு ஊடகங்கள் சித்தரித்து விடுகின்றன. அதே காரியம் எகிப்தில் ஒரு இஸ்ரேல்காரன் யூதம் பண்ணி இருக்கிறான், அதை யாருமே தீவிரவாதமாக பார்க்கல, ஒரு ஆக்சிடென்ட்னு தான் காட்ட பார்க்குறாங்க. எனவே இரண்டுக்கும் இரண்டு விதமான பார்வைகளை இவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்பதை நம்ம இந்த இடத்துல கவனிக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த செய்தியை நம்ம இந்த இடத்துல குறிப்பிட்டே காட்டுகிறோம். அதை தாண்டி இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, அமெரிக்காவில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒரு புதிய ஆய்வு பிரகாரம் அமெரிக்காவிலே இஸ்ரேலியர்கள் மீதான அனுதாபத்தை விட பாலஸ்தீனிய மக்கள் மீதான அனுதாபமும் ஆதரவும் அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக அமெரிக்கர்களுக்கு மத்தியில் 41% பேர் இப்பொழுது பாலஸ்தீன மக்களை ஆதரிக்க தலைப்பட்டிருக்கிறார்கள். மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆய்வு ஆச்சரியமான ஒரு ஆய்வா இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாலஸ்தீனர்கள் என்றாலே அவங்களுக்கு என்னன்னு தெரியாம இருந்த நேரம், இஸ்ரேலியர்கள் தான் எல்லாமே, இஸ்ரேலியர்களுடைய இடத்தை தான் பாலஸ்தீனர்கள் பிடிச்சிட்டாங்க போலங்கிற மாதிரி ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த 2 ஆண்டு கால யுத்தம் இஸ்ரேலியர்கள் யாரு, யூதர்கள் யாரு, இவங்களுக்கு மனசத்தன்மையே கிடையாதுங்கிறத அழகாக போட்டு உடைச்சிருச்சு. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 41% அமெரிக்கர்கள் தற்போது இஸ்ரேலுக்கு எதிராக பாலஸ்தீனத்தை தான் ஆதரிக்கிறார்கள். அதே நேரத்தில் வெறும் 36% பேர் மாத்திரமே இஸ்ரேல் மீது ஆதரவு வைத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாக ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பு, இந்த யுத்தம் நடக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் 54% பேர் ஆதரிச்சிருந்தாங்க, பாலஸ்தீனத்தை வெறும் 31% பேர் தான் ஆதரிச்சிருந்தாங்க. அது இப்பொழுது மாறி பாலஸ்தீனத்தை 41% பேரும் இஸ்ரேலை 36% பேரும் ஆதரிக்கிறார்கள் என்கிற ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. எனவே பாலஸ்தீனம் மீதான தாக்குதலில் பாலஸ்தீன மக்கள் பல பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு கவலைக்குரிய செய்தி இருந்தாலும், பாலஸ்தீன மக்களுக்குரியது, இஸ்ரேலியர்கள் தான் ஆக்கிரமிப்பாளர்கள், அநியாயக்காரர்கள், யூதர்கள் என்றால் கொலைகாரர்கள் என்கிற அளவுக்கான செய்திகள் தற்போது அமெரிக்கா வரைக்கும் போய் சேர்ந்திருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இதை தாண்டி இன்றைய நாள் இந்த ஈரான் அமெரிக்காவுக்கு இடையிலான பதட்டங்கள் உச்சம் தொட்டு கொண்டு வரக்கூடிய சூழல்ல ஈராக்ல இருக்கக்கூடிய கதாயிபு ஹிஸ்புல்லா அமைப்பு ஒரு நீண்ட நெடிய யுத்தத்திற்கு தங்களுடைய படைகளை தயார் செய்து கொண்டிருக்கிற செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அதிகரித்து வரக்கூடிய பதட்டங்கள், ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இராணுவ அச்சுறுத்தல்கள், அதே போன்று ஈராக்ல இருக்கக்கூடிய கதாயிபு ஹிஸ்புல்லா படைப்பிரிவுகள் தங்களுடைய பலத்தை மீண்டும் ஒரு முறை காட்ட வேண்டும் என்கிற ஒரு தேவை, இப்படியான ஒரு நேரத்தில் ஒரு நீண்ட நெடிய யுத்தத்திற்கு ஈராக்ல இருக்கக்கூடிய படைப்பிரிவுகள் தயாராகி விட்டன என்கிற செய்திகளை அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே ஈராக்கினுடைய படைப்பிரிவுகள் இன்னொரு யுத்தத்திற்கு தயாராக இருக்கின்றன என்பதுதான் இந்த இடத்துல. ஈராக்கோட படைப்பிரிவுகள் தயாராகிவிட்டது, ஹவுதிஸ் தயாராகிட்டாங்க, ஹிஸ்புல்லாக்கள் தயாராக இருக்கிறார்கள். இதை தாண்டி ஈரான் ஒரு யுத்தத்திற்கு தயாராக இருக்கிறது எனும்போது ஒரு யுத்தம் ஏற்படாத சமாதான நிலை வந்தால் மாத்திரம்தான் இதிலிருந்து மீட்சி பெற முடியும் என்பதை நாம் உணர்கிற அதே நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும், 2 நாட்களுக்கு முன்பதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி முக்கியமான பயணமாக இஸ்ரேலுக்கு போயிருந்தார். இஸ்ரேலுக்கு பயணப்பட்ட முதலாவது இந்திய பிரதமரும் நரேந்திர மோடி தான். 2017 போனார். 2வது தடவை போனவரும் அவராகத்தான் இருக்கிறார். இஸ்ரேலுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான கொள்கை மாற்றங்கள் ஒட்டுமொத்தமாக மாறிவிட்டன என்பது மோடியினுடைய இந்த பயணத்திலிருந்து நம்ம மொத்தமாக தெரிந்து கொள்ளுகிற ஒரு செய்தியாக மாறி இருக்கிறது. ஏன்னா இதுவரைக்கும் 1990களுக்கு முன்பதாக இருந்த இந்தியாவும் இப்ப இருக்கக்கூடிய பாலஸ்தீனம் சம்பந்தப்பட்ட இந்தியாவினுடைய போங்குகளும் மாறி இருக்கிறது. ஏன்னா நரேந்திர மோடி அங்க பேசுகிற நேரத்தில் இஸ்ரேலுடைய பாராளுமன்றத்தில் பேசினாரு. பேசும்போது முழுவதுமாக
பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அக்டோபர் 7 செய்த தாக்குதல்களை கண்டித்தாரே தவிர அதற்கு பிறகு இஸ்ரேல் லட்சக்கணக்கான மக்களை காசாவிலே கொன்று குவித்திருக்கிறது. அதே போன்று லட்சக்கணக்கான மக்கள் அகதிகளாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். பாலஸ்தீன மக்களுக்கு இடங்கள் இல்லாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. உயிர்களை இழந்திருக்கிறார்கள். மொத்தமாக தங்களுடைய வாழ்க்கைகளை இழந்திருக்கிறார்கள். இது எதையுமே நரேந்திர மோடி சுட்டிக்காட்டாம செக்யூரிட்டி கவுன்சில் ஒரு முடிவெடுத்திருக்கிறோம். பாலஸ்தீனம் சம்பந்தமாக அமெரிக்கா ஒரு பீஸ் கவுன்சில் அமைச்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் பாலஸ்தீனத்திற்கு தீர்வு வர வேண்டும் என்கிற ஒரு தடவல் போக்கு பேச்சை மாத்திரம்தான் அவர் அங்கு பேசினார். தவிர முழுமையான பாலஸ்தீனம் தொடர்பான எந்த விதமான பேச்சுக்களையும் அவர் பேசாத அதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை கண்டித்தவர் இஸ்ரேலுடைய அநியாயத்தை எங்குமே கண்டிக்கவில்லை. இது இந்தியாவினுடைய முழுமையான போங்கினுடைய மாற்றமாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவினுடைய கடந்த கால பிரதமர்கள் குறிப்பாக நேரு காலத்தில் இருந்து பாலஸ்தீனம் தனி நாடாக அங்கீகாரம் பெற வேண்டும், இஸ்ரேலை நாங்கள் ஏற்றுக்கிற முடியாது, இஸ்ரேலுடைய அநியாயங்களை ஏற்றுக்கிற முடியாது என்று பேசி வந்த நிலையில் தற்போது இந்தியாவினுடைய முழு செயல்பாட்டையுமே மாற்றி அமைத்திருக்கிறது பிரதமர் நரேந்திர மோடியினுடைய இந்த செயல்பாடுகள். இந்தியா முழுவதுமாக இஸ்ரேலை ஆதரிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கடைசியாக அவங்க போட்ட பட்ஜெட்டில் ஈரானில் அவங்க கட்டி வருகிற போர்ட், ஈரானில் இந்தியாவினுடைய அதானி குழுமம் செய்து வரக்கூடிய ஒரு துறைமுகம் இருக்கிற அந்த துறைமுகத்துக்கு தேவையான பட்ஜெட் பணத்தை அவங்க ஒதுக்கலை. அதற்கு முந்தைய பட்ஜெட்டில் 600 கோடி ஒதுக்கி இருந்தாங்க. இந்த பட்ஜெட்டில் ஜீரோவாக ஆக்கி இருக்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் ஈரானில் அவங்க போர்ட் கட்டுறதை தவிர்க்கிறாங்க. ஈரானுடனான உறவுகளில் இருந்து தூரமாகிற அதே நேரம் இஸ்ரேலோட அவங்க நெருங்குறாங்க என்பதை வெளிப்படையாகவே நரேந்திர மோடி தன்னுடைய பயணத்தினூடாக காட்டியிருக்கிறார். இந்த மாதிரியான ஒரு இந்தியாவை இந்திய மக்களே விரும்பவில்லை. இந்தியாவினுடைய வரலாறு நடிகளும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான பயணம் இருந்திருக்கக்கூடிய நேரத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தற்போது அந்த வழியையே மாற்றி அமைத்திருக்கிறார் என்கிற ஒரு கவலையான சூழலும் உருவாகி இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. ஒரு வெளியூரில் நம்ம இருக்கிற காரணத்தினால இன்றைய வீடியோ இந்த வடிவத்தில் தரப்படுகிறது. பொறுத்துக்கொள்ளுங்கள் சகோதரர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள். ரஸ்மின் மேசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களையும் இஸ்லாமிய பிரச்சாரங்கள் உள்ளிட்ட எல்லாவற்றையும் உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்தனை செய்கிற அதே நேரம் பாலஸ்தீன மக்களுக்காக தொடர்ந்து ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு, நமக்கெல்லாம் தெரியும் கடந்த ரமலானுடைய மாதத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு 14 குடும்பங்களுக்கான வீடுகளை கட்டுகிற ஒரு பணியை நம்ம ஆரம்பிச்சிருந்தோம். அல்லாஹ்வினுடைய உதவியால் நீங்கள் செய்த தான தர்மங்கள் ஜகாத் நிதிகளால் அல்ஹம்துலில்லாஹ் 5 குடும்பங்களுக்கான வீடுகள் முழுமையாக கட்டி கொடுக்கப்பட்டு அவர்களுடைய கைகளிலேயே ஒப்படைக்கப்பட்டு விட்டது. இது உங்களோட வீடு. இனி ஃபௌமி வேலை நடக்குதாண்டெல்லாம் பார்க்குற மடர் வேலையெல்லாம் முடிச்சுட்டோம் நாங்கள். சரிதானே? உங்களுக்கு எப்படிமா சந்தோஷமா? நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? துவா செய்யுங்க. சரியா? தொழுகை நோன்பு அதுகளை எல்லாம் ரொம்ப கடைப்பிடிச்சு கொள்ளணும். மார்க்க விஷயங்கள் தானே. அல்லாட்ட நம்ம உலகத்துக்கு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சிட்டோம். மறுமைக்கு நீங்கள் தான் தேடிக்கொள்ளணும். சரிதானே? இந்த வீடு கட்டி முடிஞ்சதோடு நாங்கள் வர்றோம். அவங்களோட மனைவி வந்துட்டாங்க வீட்டுக்கு. கேட்கும்போது என்ன சொன்னாருண்டா, நான் இதுக்குத்தான் நினைப்பேன், அந்த வீடு நீங்கள் கட்டி தந்துட்டீங்க, எனவே நாங்கள் இனி சந்தோஷமாக இருப்போம். என் பிள்ளைகள் இப்போ நிம்மதியாக பழக்கக்கூடிய அளவுக்கு நிம்மதியாரி அல்லாஹ் அவங்களோட எண்ணங்களை பேசாக்குவான் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்களாக அந்த தருணங்கள் இருந்தது. காரணம் என்னன்னா, இஸ்லாத்தை புனிதமிக்க வாழ்க்கை நெறியாக அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக அவர்களுடைய வறுமை நிலையை போக்கும் விதமாக இந்த சந்தர்ப்பம் அமைந்திருந்தது. அந்த அடிப்படையில் மீதமுள்ள 9 குடும்பங்களுக்கான வீடுகளை கட்ட வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. நம்ம ஒட்டுமொத்தமாக கோடிக்கணக்கில் காசை கொண்டு வந்து வச்சு இந்த பணிகளை பண்றது இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்முடைய வீடியோவை பார்க்கக்கூடிய மக்களுக்கு கன்வே பண்றோம். அந்த மக்கள் தரக்கூடிய பொருளாதாரத்தை கொண்டுதான் இந்த வேலைகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். குறிப்பாக இந்த பணிகளுக்காக 100 ரூபாய் 200 ரூபாய் 500 ரூபாய் 1000 ரூபாய் என்று சின்ன சின்ன தொகைகளை கூட தந்து உதவிய பெருமனது கொண்ட சகோதர சகோதரிகளை நம்ம பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி லட்சங்களில் உதவி செய்த சகோதர சகோதரிகளையும் பார்த்திருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அடிப்படையில் நமக்கு அதை தந்து உதவி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் 5 வீடுகள் கம்ப்ளீட்டடாக நம்ம கட்டி கொடுத்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போது நம்ம இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் 4 வீடுகள் கட்டுவது
கொள்வதற்குரிய ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. 2 வீடுகளுக்கான அத்திவாரம் போட்டிருக்கிறோம். இந்த அத்திவாரம் தித்வா புயல் வர்றதுக்கு முன்னாடி போட்டது. புயல் வந்ததோடு அந்த புயல் பணிகள் அந்த வேலைகளால் நமக்கு இதெல்லாம் நிறுத்தி இருந்தோம். அதனால தான் நம்ம விளம்பரங்களும் அது தொடர்பாக எங்கேயுமே போடலை. தற்போது புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காற்றை விட வேகமாக ரமலானிலே தர்மங்களை செய்வார்கள், தான தர்மங்களை அள்ளி கொடுப்பார்கள் என்கிற நபிமொழிகளை சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் உள்ளிட்ட நபிமொழி கிரந்தங்களில் நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவ்வளவு அதிகமாக ரசூலுல்லாஹ் தான தர்மங்களை செய்து கிடைக்கிறதையெல்லாம் கொடுத்து நன்மைகளை சேகரித்துக் கொள்வார்கள். அதே நேரத்தில் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் ஜகாத்து பெறுகிற கூட்டத்தினரை பற்றி 8 கூட்டத்தினருக்கு நீங்கள் ஜகாத்து வழங்க முடியும் என்று சொல்லும்போது அதிலே ஒரு கூட்டத்தினராக முஅல்லஃபத்துல் குலூப், இஸ்லாத்தின் பால் உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்கிற ஒரு பிரிவினரையும் நமக்கு காட்டி தருகிறான். எனவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிற சகோதரர்களுக்காக ஜகாத்து நிதிகளை கொடுக்க வேண்டியது கடமையாக இருக்கிறது. ரமலானுடைய காலத்திலே ஜகாத்துகளை கணக்கு பார்த்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்குகிற சகோதரர்கள் இந்த பணிக்காகவும் ஒரு போர்ஷனை ஒதுக்குங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு தொகையை முன்னால் தெரிகிற நம்முடைய ஹியூமனிஸ்ட் பீப்புள் ஆர்கனைசேஷன் என்கிற ஆர்கனைசேஷன் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வைப்பிலிட முடியும். அதே நேரத்தில் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் இந்த குறித்த அக்கௌண்ட்டுக்கு வைப்பிலிட முடியாது என்று சொல்லுகிற போது அதில் முன்னாடி தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். உங்களுக்கு எப்படி நீங்கள் பணம் அனுப்பணும் என்கிற வழிமுறைகளை நம்ம லீகலாக சொல்லித் தருவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே நாமே ஆரம்பித்த பணி நாமே முடிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் நம்ம அத்தனை பேரும் சேர்ந்து 1000 ரூபா 2000 ரூபா லட்சங்கள் என்று எது நம்மளால் முடியுமோ அதை போட்டு இன்னும் ஒரு 9 வீடுகள் கட்டி முடிக்க வேண்டி இருக்கிறது. இந்த பணியில் அத்தனை பேரும் இணைந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஜகாத்து தான தர்மங்களை ரமலானுடைய காலத்திலே இதற்காக வழங்குங்கள். வாரி வழங்குகிற போது நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே உங்களுக்கான அழகான ஒரு வீட்டை தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறான். ஏழை எளிய மக்களுக்காக உழைப்போம், அவர்களுக்காக கொடுப்போம். நாளை மறுமையில் நிரப்பமான கூலிகளை பெற்றுக்கொள்வோம். எனவே இதற்காக உதவி செய்யுங்கள் என்கிற பணிவான கோரிக்கையோடு முடித்துக் கொள்கிறேன்.